பார்க்க போகிற டாபிக் வந்து மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் அப்படிங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். இயங்கு சுருள் கேல்வனோமீட்டர். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். பப்ளிக்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு ஹெட்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் வந்து காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக இயங்கும் போது அதன் மீது ஒரு விசை செயல்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. காந்த லாரன்ஸ் விசை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இதே போல் இப்போ நம்ம வந்து ஒரு காந்தப்புலம் இங்கே நம்ம கருதலாம். காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் இயங்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இதன் மேலே லாரன்ஸ் ஃபோர்ஸ் செயல்படும். துகள் வந்து வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எனி சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து ட்ராவல் பண்ணுச்சுன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் தி மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இது நமக்கு தெரியும். சப்போஸ் வந்து இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரோட லென்த் வந்து எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் இல்லையா. சார்ஜ்டு பார்ட்டிகல்னால் சிங்கிளாக இருக்குது, பட் இது வந்து ஒரு குரூப்பாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால் நிறைய எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, பட் தட் இஸ் ஆல்சோ ஏ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஓகே, அப்போ இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், F = BIL sin θ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இது பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கண்டக்டர் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்போது தீட்டா வந்து என்னன்னு நம்ம சொல்லலாம், தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ sin 90 டிகிரின்னு போட்டிங்கன்னா ஈக்குவேஷன் என்ன ஆயிரும், தட் இஸ் ஈக்குவல் டு F = sin 90 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா F = BILன்னு கிடைக்கும். இப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வில் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு பை தி கரண்ட் கேரியிங் கண்டக்டர். சப்போஸ் வந்து இந்த கண்டக்டர் பேரலாக இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், தீட்டா = 0 டிகிரி. தீட்டா 0ன்னு இதில் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், sin 0 0. ஸோ அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னவாயிரும் 0. இப்போ பேரலாக இருந்துச்சுன்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருந்துச்சுன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் சம் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ ஒரே ஒரு கண்டக்டர் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்ககிட்ட. அதாவது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் லூப் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த ரெக்டாங்குலர் லூப்பில் 4 கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இல்லையா. எப்படி, இது ஒரு பக்கம், இது 1 2 3 4, அப்போ 4 கண்டக்டர்ஸ் இருக்குது. இதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து கரண்ட் கேரியிங் லூப். இந்த கரண்ட் கேரியிங் லூப்பை நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. கரண்ட் கேரியிங் லூப்பை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அந்த கரண்ட் கேரியிங் லூப் வந்து ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, அதாவது திருப்பு விசையை உணர்கிறது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த திருப்பு விசை எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஸ்டின்குள்ளே வந்துடலாம். ஸோ அப்போ இந்த இயங்கு சுருள் கேல்வனோமீட்டரோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். எல்லா கேல்வனோமீட்டருமே கரண்ட் மெஷரிங் டிவைஸ் தான். ஸோ அதே போல் இதுவும் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் இதோட பிரின்சிபல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லையா. இதனுடைய தத்துவம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தியானது இல்லை, இங்கே கடத்தின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கடத்தினா ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய செவ்வக வடிவ கம்பிச்சுருளானது காந்த புலத்தில் வைக்கப்படும் போது அது ஒரு திருப்பு விசையை உணரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருப்பு விசை அப்படிங்கிறது என்ன, அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். சரி, அப்போ இங்கே நம்ம இங்கிலீஷில் அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, when a rectangular loop or current carrying loop, லூப்புங்கிறது இல்லையா ஒரு க்ளோஸ்டு. அப்போ when current carrying loop placed in the magnetic field it experiences torque அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். சரி, முதல்ல இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு PQRS அப்படிங்கிற ரெக்டாங்குலர் காயில் எடுத்துருக்கீங்க. இந்த ரெக்டாங்குலர் காயில் மேலே இன்சுலேட்டர் காப்பர் வயர்ஸ் வந்து சுற்றியிருக்காங்க. அப்போ காப்பிடப்பட்ட கம்பிச்சூல் வந்து அதன் மீது சுற்றப்பட்டுள்ளது. சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு கோர் வந்து வச்சுருப்பாங்க, சாஃப்ட் அயர்ன் கோர் இல்லையா. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு சாஃப்ட் அயன் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம பிளேஸ் பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்ததாக இது வந்து எதில் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கு அப்படின்னா பாஸ்பர் ப்ரோன்ஸ் வயரில் இதை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. சரி, அப்போ பாஸ்பர் வெண்கல கலவையாலான ஒரு வயர் எடுத்துட்டு அந்த வயரில் இதை கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இது கூடவே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன் மிரர், ஒரு ஸ்மால் பிளேன் மிரர் இதில் அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நேர் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சோர்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த லைட்டிலேருந்து நேரடியாக வரக்கூடிய ரேஸ் இந்த பிளேன் மிரர் மேலே பட்டுட்டே இருக்கும். சப்போஸ் இந்த காயில் டேர்ன் ஆச்சுன்னா மிரர் இது கூட அட்டாச்சாக இருக்கிறதுனால மிரர் லைஸாக டேர்ன் ஆகும். அப்போ மிரர் டேர்ன் ஆகிறதுக்கு நேராக இந்த ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு பட்டால் க்ளோ ஆகிற மாதிரியான ஒரு ஸ்கேலாக இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து போகக்கூடிய அந்த லைட் ரேவோட டாட்டு அந்த ஸ்கேல் மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது எவ்வளோ டேர்ன் ஆகுதுங்கிறத இது மேலே படுற லைட்டோட அந்த சேஞ்சை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டிவைஸாக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ லெபார்டரி பர்பஸ்க்கு மட்டும்தான் பெரும்பாலும் இதை யூஸ் பண்ண முடியும். ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே, இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு பக்கமும் ஹார்ஷூ மேக்னெட்ஸ் வந்து ரெண்டு வச்சுருக்காங்க. ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஃபீல்டை இது கொடுக்கும். அப்போ நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் இருக்கிற ஹார்ஷூ மேக்னெட்ஸ் குதிரையில் ஆட காந்தங்கள் ரெண்டு பக்கத்தில் நம்ம வச்சுருக்கோம். இதனுடைய கீழ் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெல்லிய இலை, இல்லையா, ரொம்ப மெல்லிஸாக நம்ம முடியோட திக்னஸ் தான் இருக்கும், அவ்வளோ லேஸாக இருக்கக்கூடிய ஹேர் ஸ்ப்ரிங்கால் அட்டாச் பண்ணி ஸ்க்ரூவில் டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இதனுடைய மொத்த அமைப்பு. இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். இங்கே நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து கண்டினியூஸாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ இந்த நார்த்துலேருந்து போகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குமா இங்கேருந்து. அப்போ இது வந்து பி வெக்டார். அதே போல் இங்கேயும் பி வெக்டார் அதே மாதிரி தானே இருக்கும். அப்போ இந்த பிக்யூ அப்படிங்கிற கண்டக்டருக்கும் அதே போல் ஆர்எஸ்ங்கிற கண்டக்டருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்குது. இந்த ரெண்டு பக்கம் பாருங்கள், கியூஆருங்கிற பகுதிக்கும் எஸ்பிங்கிற பகுதிக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. இப்போ கரண்ட் இதில் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டு கியூ, கியூ டு ஆர், ஆர் டு எஸ், எஸ் டு பி அப்படிங்கிற டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதாவது பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற டைரக்ஷனில் இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கத்தை நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து நமக்கு லென்த்து, இது வந்து பிரெத்து. அப்போ லென்த்துங்கிறது எதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், லென்த்துன்னு எதாவது சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்யூ லென்த்து இல்லையா. அப்போ பிக்யூ ஈக்குவல் டு பிக்யூ லென்த்து, ஆர்எஸ் லென்த்து, ஆர்எஸ் ஈக்குவல் டு லென்த்து. எதாவது பிரெத்துன்னு நம்ம சொல்லுவோம் கியூஆர். ஸோ கியூஆர், அதை தவிர எஸ்பி. அப்போ எஸ்பி இது ரெண்டும் நமக்கு பிரெத்தாக இருக்கும் இல்லையா. அப்போ நீளம் வந்து இதுவும் நீளம், இதுவும் நம்ம அகலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இதில் இருந்து போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது, இது ரெண்டுக்கும் பேரலாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சைடும் எந்த ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஏன்னா நம்ம இப்போ தான் பார்த்தோம் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருந்தால் தான் இட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டைரக்ஷன் இந்த பிக்யூவில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆர்எஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ ரெண்டுமே ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அப்போது நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த காயிலில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுதான் காயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காயில் இந்த பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் போர்டை நோக்கி இருந்துச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்க பிக்யூங்கிற சைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் உங்களை நோக்கி இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், இதோட ஃபோர்ஸ் வேறு ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அப்போ டூ ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த சேம் பாடி அட் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் அட் டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் இல்லையா. ஒரே பொருளின் மீது இரண்டு விசைகள் வெவ்வேறு திசைகளில் செயல்பட்டால் அந்த பொருள் வந்து உணரக்கூடியது என்ன அப்படின்னா திருப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது டார்க்கை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ டார்க் வந்து அந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுவோம்னா ரொட்டேட் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ நீங்கள் கொடுத்த அந்த கரண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான ரொட்டேஷன் அங்கே ஆக்ட் ஆகும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டிங் டார்க் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ இங்கே நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்டிங் டார்க். டிஃப்ளெக்டிங் டார்க் அப்படின்னு வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். விலகு இரட்டை தமிழில் வந்து சொல்லும்போது இது என்னன்னு சொல்கிறோம், விலகு இரட்டை. சரி, விலகு இரட்டை.
அப்போ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொதுவாக வந்து டார்க்கோட ஈக்குவேஷன் வந்து நம்ம என்னன்னு எழுதுவோம்? ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாமா? சரி, இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷன் வந்து என்னன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த பிக்யூங்கிற சைடோ இல்லை ஆர்எஸ்ங்கிற சைடோ நம்ம எழுதுறோம். இதோட வேல்யூ என்ன? பிஐஎல். ஸோ பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஐங்கிறது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு அண்ட் எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து. டிஸ்டன்ஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது என்ன? பி. ஏன்னா அதான் இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ்க்கு இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ்க்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். அப்போ பி அப்படின்னு எழுதலாம். இதில் லென்த் இன்ட்டு பிரெத் வந்து என்னது? ஏரியா. அப்போ இந்த ரெண்டுக்கு பதில் என்ன எழுதலாம்? ஏரியான்னு எழுதிடலாம். இப்போ டவ் ஈக்குவல் டு பிஐஏ அப்படிங்கிற ஈக்குவேஷன் நீங்கள் எழுதலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேர்ன் இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். இப்போ இந்த ரெக்டாங்குலர் காயிலில் நிறைய டேர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை டேர்ன்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? டவ் ஈக்குவல் டு என்பிஐஏ அப்படின்னு எழுதலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த காயில் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு, டிஃப்ளெக்டிங் கப்புள்னால. இப்போ அகெயின் வந்து இதில் என்ன ஆக ஆரம்பிக்கும்? இந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதில் வந்து ஒரு முறுக்கு வந்து ஏறும். அந்த கயிறு நீங்கள் சுற்றி இருக்கிற கையில் வந்து முறுக்கு ஏறும். இப்போ மறுபடியும் நீங்கள் கரண்ட்டை வந்து அதில் ஸ்டாப் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதையும் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் டார்க். இது வந்து ரீஸ்டோரிங் டார்க்குன்னு சொல்கிறோம். தன்னோட பழைய பொசிஷனுக்கு காயில் வர்றதுக்கு ஒரு அகெயின் ஒரு ரொட்டேஷனை அது வந்து கொடுக்குது. அப்போ அதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் என்னன்னு சொல்லலாம்? தட் இஸ் கால் ரீஸ்டோரிங் டார்க் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் தன்னுடைய பழைய அதே நிலைக்கு அந்த காயில் வந்து திரும்பி வர்றதுக்கு இது வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. இப்போ ரீஸ்டோரிங் டார்க். ரீஸ்டோரிங் டார்க்குக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ வேல்யூ ஆஃப் ட்விஸ்ட் வந்து என்னவா இருக்கோ அதுக்கு வந்து தீட்டா, அது எவ்வளோ ஆங்கிள் வந்து ரொட்டேட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி திருப்பி அந்த ஃபோர்ஸ் வந்து அதை ஆக்ட் பண்ணுது. அப்போ டவ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா. அப்போ டவ் ஈக்குவல் டுன்னு எழுதினீங்கன்னா யூ ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஏ கான்ஸ்டன்ட் கே. இது வந்து ரீஸ்டோரிங் டார்க் பர் யூனிட் ட்விஸ்ட் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டுமே டவ்வோட ஈக்குவேஷன்ஸ் தான். அப்போ என் பி ஐ ஏ ஈக்குவல் டு கே இன்டூ தீட்டா. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஐ மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாம் அங்கே கொண்டு வாங்க. ஈக்குவேஷன் என்ன ஆயிரும்? கே தீட்டா டிவைடட் பை இந்த டினாமினேட்டருக்கு வரும்போது என்பிஏ அப்படின்னு ஈக்குவேஷன் எழுதலாம். இதில் இந்த கே பை என்பிஏங்கிறதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட் எழுதிடலாமா? இப்போ கே ஐ ஈக்குவல் டு இந்த கே பை என்பிஏக்கு பதிலாக ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்டூ தீட்டா. ஜிங்கிறது கேல்வனோமீட்டர் கான்ஸ்டன்ட். அது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு கிடைக்கிறது தான். ஏன்னா அதில் நம்ம வைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸை பொறுத்து தான் இந்த கான்ஸ்டன்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அது ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஒரு கேல்வனோமீட்டருக்கு அந்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நீங்கள் எடுக்கிறத பொறுத்து அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போ இதில் இது கான்ஸ்டன்ட் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது. இது ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் எழுதலாம் ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா அப்படின்னு எழுதலாம். ஸோ கேல்வனோமீட்டரில் எவ்வளவு டிஃப்ளெக்ஷன் வருதோ அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் பாசிங் த்ரூ தி சர்க்யூட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். சரி, அப்போ இதோட ட்ராபேக் என்னென்னா ஒன்று தான். என்ன அப்படின்னா இது ரொம்ப சென்சிட்டிவான டிவைஸ். கேல்வனோமீட்டரே ரொம்ப சென்சிட்டிவ். அதில் இந்த எம்சிஜிங்கிற கேல்வனோமீட்டர் வந்து ஹைலி சென்சிட்டிவ். ஸோ இந்த டைப்பை நம்ம பொதுவாக பயன்படுத்துறது இல்லை. ஜென்ரல் லெபார்ட்டரி பர்பஸ்க்கெல்லாம் சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டட் டைப் கேல்வனோமீட்டர் தான் பொதுவாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகே, இது கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.